இந்தியா பாகிஸ்தான் இடையே இன்று மாலை 5 மணி முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான நிலையில் பாகிஸ்தான் தனது வான்வெளியை திறந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், மேலும் விவரங்களை சொல்லுங்க. பாகிஸ்தான் நாடு தன்னுடைய வான்வெளியை திறந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. இனிமேல் இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு நாடுகளுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் மும்பையை கடந்து சுற்றி செல்ல வேண்டிய அவசியமில்லை. அரபிக்கடலை சுற்றாமலேயே தொடர்ந்து ஏற்கனவே இருந்து வந்த நடைமுறைகளின்படி கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக எப்படி பாகிஸ்தானினுடைய வான்வெளியை பயன்படுத்தி நம்முடைய விமானங்கள் மேற்கு நாடுகளுக்கு சென்றனவோ, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றனவோ, அதே போன்று பாகிஸ்தான் வான்வெளியை மீண்டும் பயன்படுத்தலாம் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. தாக்குதல் நிறுத்தம் அமலுக்கு வந்த நிலையில் வான்வெளியை திறந்திருக்கின்றது பாகிஸ்தான் நாட்டிலும் ஒரு சில நல்ல இராணுவத்துறை அமைச்சர்கள் இருக்கவே செய்தார்கள். குறிப்பாக அந்த நாட்டில் இராணுவத்துறையில் பணி செய்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய பலரும் இந்தியாவிற்கு எதிரான இந்த யுத்தம் தேவையில்லாதது என்பதை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு வலியுறுத்தி வந்தார்கள். தாக்குதலை உடனடியாக பாகிஸ்தான் நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி வந்தார்கள். ஆசிப் முனீர் போன்ற அந்த நாட்டினுடைய இராணுவ தலைமை பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் தொடர்ந்து போர் வேண்டும், போரை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தாக்குதலில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். எனவே பாகிஸ்தானிய மக்களுடைய பதிவுகளையும் பார்க்க முடியும். முன்பு போல கிடையாது. சமூக வலைதளங்களிலேயே சில ஹேஷ்டாக் குறியீட்டு சொற்களை நாம் பயன்படுத்தி பார்த்தோம் என்றால் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் எந்த மொழியில் எழுதினாலும் சரி, அது உருது மொழியில் எழுதினாலும் சரி, அரபு மொழியில் எழுதினாலும் சரி, சாமானிய மக்களுடைய மனநிலை என்ன என்பதை ஒரு சாதாரணமானவர் சமூக வலைதளங்களில் கணக்கு வைத்திருந்தாலே பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். கடந்த 15 நாட்களில் பாகிஸ்தான் மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். அந்த நாட்டினுடைய அரசுக்கு எதிராக அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து எழுதி கொண்டிருந்தார்கள். தேவையில்லாமல் காஷ்மீர் என்கின்ற பிரச்சனையை கொண்டு வந்து சிந்து நதி நீரை நிறுத்திவிட்டீர்கள். காஷ்மீர் என்ற பெயரிலே உண்மையிலேயே இந்த பாகிஸ்தான் நாட்டுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறக்கடிக்க செய்வதற்கான முயற்சி இது. இந்தியாவோடு எந்த வகையிலும் மோதல் போக்கு தேவையில்லாத ஒன்று. தொடர்ந்து பாகிஸ்தானிய மக்களை ஏமாற்றுவதற்காக இதை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்களா என்று பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் சமூக வலைதளங்களிலே எழுதி கொண்டிருந்ததை பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கி விட்டதாக, இந்திய விமானங்களை தாக்கி விட்டதாக செய்தி வெளியிட்ட போதெல்லாம் இந்திய மக்கள் எதிர்ப்பதற்கு முன்பாகவே பாகிஸ்தானிய மக்கள் நகைச்சுவையாக மீம் கிரியேட் செய்து பாகிஸ்தான் அரசை, பாகிஸ்தான் ராணுவத்தை கேலிக்குள்ளாக்கி இருந்தார்கள். அந்த அளவு பாகிஸ்தானிய மக்கள் அந்த நாட்டினுடைய அரசுக்கு எதிராக காஷ்மீர் விவகாரத்திலே திரும்பி இருக்கின்றார்கள். காஷ்மீர் என்பது அந்த மாநில மக்கள் விரும்பக்கூடிய வகையிலே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.